it was bomb. I loved it. Overall 10 on 10. Shah Rukh Khan acting is amazing. Every time it is blast. So we loved it. We expected it. It can be good movie, but it is that much good. It was meaningful, and also we was crying, we was laughing. We just loved this. படம் 2.5 hours உட்கார்ந்து லைக் நேச்சுரலி ஃபேன் ஷோக்கு வந்திருந்தேன். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினெட்லி உங்களுக்கே தெரியும் ஆட்லி சாரோட எப்படி டேரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி 4-5 மூவிஸ் பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்கலி நிறையா தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்ஷனாக இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இண்டஸ்ட்ரியோட பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே பழகி போன சீன்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விஜய் சேதுபதி மூவி வேறு லெவலுங்க. அண்டு எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஒரு ஹார்ட், அணிக்கும் ஒரு ஹார்ட். சாங்ஸ்லாம் தெரிக்குது, வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் நயன்தாரா மேமும் சூப்பர். அவங்களுக்கு ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்கேவும் வேறு லெவல், டபுள் ரோல். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்க அப்பாவை ரிவீல் பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தா எப்படி சொல்கிறது தெரில. செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் ஆனால் கேமியோ இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. போஸ்ட் கிரெடிட் கேமியோ கிடையாது இல்லை, ஆனால் நல்ல கேமியோஸ்லாம் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணியே போங்க. நல்ல ட்விஸ்ட் இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. ஓவரால் படம் நல்ல படம். விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் ஈக்குவலாக அவர் ஹீரோ விட்டுலாம் என்ன கேட்டால் இனிமேல் வில்லன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அதாவது ஷாருக் கான் தான் மெயினாக. பாலிவுட்னாலே ஷாருக் கான் தான் மாதிரி செம்மையாக இருக்குது. அந்த பிஜிஎம்மு விஜய் சேதுபதி சொல்ல தேவையில்லை, வில்லன்னாலே அவர் தான். நயன்தாரா மேம் ஃபுல்லாகவே ஆமாம் டிஃப்ரெண்ட் ரோலாக, ஃபுல்லாகவே ஆக்ஷன் ரோல் மாதிரி தான் வருது. செம்மையாக இருக்குது. ரெண்டுமே ஓகே தான். ஆனால் பட் வந்து நயன்தாரா மேம் வந்து ரொம்ப இதாக நிறைய வராங்க. செம்மையாக இருக்குது. தீபிகா படணுமே கொஞ்சம் ரோல் கேமியோ மாதிரி வராங்க. பிரியாமணி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பிரியாமணி ஆமாம், பிரியாமணி மேம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி அனிருத் பிஜிஎம்மு சாங்கு எல்லாமே நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி வில்ல வேறு லெவல். அட்லி அதை விட மாசு பக்கா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நேந்திரமா கூட நல்லா தான். Movie I can give 10 out of 10. It's a very neat movie. It's a family movie and it gives a message to the power of women. And Shah Rukh Khan combination was tremendous. Actually we needed one Shah Rukh Khan in this two combo. One Shah Rukh as a son, one Shah Rukh as a father. It's a very 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 good movie, sir. நயன்தாரா ஆஸ் யூஷுவல் கதைக்கு தேவையான ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து பக்கா தேவையான அளவு கரெக்டாக இருந்திருக்கு. ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லை. ஆமாம், அவர் வழக்கம் போல் நல்லா தான் செய்வார். ஸோ அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அவரோட ஸ்டைலில் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. But every part was bomb. Just go and watch that movie and make this super hit. எனக்கு வந்து ஸ்டோரி இருந்தால் தான் மூவி பிடிக்கும். ஆஃப்டர் கேஜிஎஃப் எனக்கு இந்த படம் தான் பிடிச்சிருக்கு. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. Loved the movie. Combination alla, songs, editing, everything was perfect. 1 minute kuda bore adikla. Yeah, the dubbing. But dubbing is it won't be good, but he made it in Hindi. The best part it was because also the Bollywood fans should know and watch the movie awesome. with He's always clear awesome. In villain's role he is the knowledge. best. அவங்களுக்கு புரியணும் அந்த லாங்குவேஜ். So yeah, I think this had to be hit. இல்லை இதில் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், நெக்ஸ்ட் எந்த படத்தோட காப்பி வரப்போகுது, நெக்ஸ்ட் எந்த சீன் வரப்போகுது, எந்த மூவியோட காப்பி, இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே பார்த்தா ஒரு காப்பி வரும். போன வாரம் பார்த்த மூவி ஜெயிலர் படத்தையே காப்பி வச்சுருக்காங்க. இது என்னன்னா பொதுவாக வந்து ஒரு படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, டே இப்போ தானடா ஃபோட்டோ எடுத்தீங்க, அதுக்குன்னு நடா பேனர் ஆச்சு. அந்த கதையில் அந்த படமே போன வாரம் தான் வந்துச்சு, அதுக்குன்னு அந்த படத்தோட காப்பியான்ற மாதிரி. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. படம் பார்க்கும்போது நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு ஒண்டி பாருங்க. இதை கேமராவில் கூட காட்டுங்க. மணி ஹிஸ்ட், பிகில், தெரி, கைதி, கந்தசாமி, சிட்டிசனு, ஆரஞ்ச் இஸ் த பிளாக், நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸு, கிறிஷ், அஜித்தோட ஆரம்பம், விவேகம் கண்டென்ட்டு. இல்லை பார்த்த சீனு தானே வருது. காமெடியில் மட்டும்தான் அவர் வந்தார். மெடிலாம் இல்லை, அந்த அவர் சிரிப்பு நெடியும் இல்லை. ஏன்னா ஒரு 2 சீன் தான் வந்தார், அதோட அவர் தூக்கிட்டாங்க. இருந்தாலும் பார்க்கலாம், அவர் வந்த சீனு ஜாலியாக இருந்தது. அனிருத் படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். அனிருத் இல்லைன்னா படம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அனிருத் இவர் டேரக்டராக வேலை செஞ்சாலும் அவர் மியூசிக் டேரக்டராக பார்க்காம அவரே பெரிய டேரக்டராக ஒரு குழந்தைய தத்தெடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அண்ட் டெஃபினெட்லி வில்லன் விஜய் சேதுபதி சார் வராரு. அவர் இன்னும் ஆஸ் அ வில்லனிசம் ஒரு ஈவில் கேரக்டர் வரும்போது அவருக்கு இன்னும் ரெசிச் பண்ணுவார். அதெல்லாம் இந்த மூவியில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி எஸ்ஆர்கே சாரோட ஃபேன். பட் அப்படி நம்ம ஒரு ஆக்டருக்கு மட்டும்
ஒரு ஆக்டர் தூள் நம்ம மூவ் பண்ண முடியாது இல்லையா, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் குட். யாரோட பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? தீபிகாவோட பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை நயன்தாரா மேமோட பேர்? ரெண்டு பேரும் ஈக்குவலி இருந்தது. அண்ட் டெஃபினெட் ரெண்டு செட்டுக்கு வந்து வேறு ஸ்டோரி பேக்ரவுண்ட் இருந்தது. ஸோ போத் வாஸ் குட் ஆக்சுவலி. ரெண்டு பேருமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக ஷாருக் கானுக்கும் நயன்தாராக்கும் அவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரிலாம் இல்லை. ஆனால் தீபிகா படுகோன் கூட நிறைய இருக்குது, அது நல்லா இருக்குது. கண்டிப்பாக அட்லியோட சென்டிமெண்ட் சீன் காப்பியே அடித்தாலும் அந்த சென்டிமெண்ட் சீன் நமக்கு அழுக வர மாதிரி இருக்கும். 2 சீன் வருது அந்த மாதிரி. நயன்தாரா பேர் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப ஷார்ட். அவங்க ஓவர் ரொமான்ஸ்லாம் கூட கிடையாது. அது லைக் ஸ்டோரி பேஸாதான் போச்சு. அவங்களோட ரொமான்ஸ் ட்ராக்னா தனியாலாம் வரல. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன் வேறு லெவல். நயன்தாரா ஷாருக் கான் தீபிகா ஷாருக் கான் தான். இல்லை அப்படி இல்லை, இது ஒரு சோஷியல் மெசேஜோட தான். அவர் எப்பயுமே அட்லீஸ்ட் சார் வந்து எப்பயுமே எல்லா படத்துலையும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க மாதிரி ஆஸ் யூஷுவல் இதுலேயும் இருக்குது. ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷனு அந்த மாதிரி வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு நாளில் 5 ஷோ பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. 10 ஷோக்கும் புக் பண்ணியிருக்கோம். விஆர் மால் போகிறோம். நயன்தாரா தான். ஆனால் தீபிகா பதம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நயன்தாரா தான் அதிகமாக இருக்காங்க. பேர் வந்து எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும், நயன்தாரா பிடிக்கும். மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. MS3 வந்து சொல்ல முடியாது. ஷாருக் கானுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருந்தது. ஷாருக் கான் வந்து பிச்சு உதறிக்கா இப்போ ஆக்ஷனில். ஸோ சூப்பராக இருந்தது ஓவரால். ஷாருக் கானை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. என்னடா இப்படி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. படம் பிளாக் பஸ்டர். இன்றைக்கி தான் எனக்கு அட்லி பற்றி தான் தெரிஞ்சது. அவ்வளோ எனக்கு டைரக்டர் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. பட் இன்றைக்கி தான் தெரிஞ்சது இவ்வளோ செம்மையாக மூவினா டைரக்டர் யாருன்னு பார்த்தா இவங்க செம்மையாக இருந்தது மூவி. டைரக்ஷன் வாஸ் பர்ஃபெக்ட்.